பைரவமூர்த்தி பரமசிவனின் உக்கிரமானதும் கருணை மிக்கதுமான வடிவமாக விளங்கும் தெய்வமாவார். காலத்தையும் கர்மத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தியாக அவர் போற்றப்படுகிறார். குறிப்பாக பைரவர் வழிபாடு தடைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அளிக்கும். பயம், பாவம், பிணி, பிழை ஆகிய அனைத்தையும் அகற்றி தைரியம், செல்வம், வெற்றி ஆகியவற்றை அருள் புரிவார். கோயிலுக்கு வந்தாலே அது நம்ம நினச்சது நடக்குது. ஒவ்வொரு மாதம் வரவரெல்லாம் ஒரு மாற்றமாக வந்துட்டே தான் இருக்குங்க. போன மந்தில் ஃபஸ்ட்டு நான் இங்கே கோயிலுக்கு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்னைக்கு காரில் வந்திருக்கிறேங்க. இது நடந்த சம்பவம் உண்மையா? நான் கோரிக்கை வச்சுட்டு போனால் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்குற ஒரே தெய்வம் ராடசெட்டி பாளையம் சொர்ண ஆதர்ஷம் பைரவர். ரெகுலராக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வந்துடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலிருந்தே ஒரு நன்மை என்ன நடந்துச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தா கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. விஜய் சுவாமிஜிட்ட அவங்கள்ட்ட நாங்கள் பிளஸிங் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தொடர்ந்து நான் மாதம் வரல அப்படின்னாவே எனக்கு ஒரு மாதிரி மன இதாகிடுது. இங்கே வந்துட்டு போனாவே எனக்கு மன ஆத்ம திருப்தி கிடைக்குது. இதோட ஒரு 7-8 டைம் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன பிரார்த்தனை வச்சாலும் இங்கே நடந்துட்டுருக்கு. முன்னை விட இப்போ பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் வீட்டில் நல்ல அமைதியாகவும் நல்ல மன நிம்மதியும் கிடைக்கிது. க்ரீன் கலர் மூலிகை விபூதி வச்சதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு எங்களுக்கு. அது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எந்த கோயிலையும் கருவறைக்குள்ளே யாரும் போக முடியாது. இங்கே ஆண் பெண் 2 பேருமே போய் அபிஷேகம் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி நாள் பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்நாளில் பைரவர் சந்நிதியில் தேங்காயில் தீபமிட்டு பால் அபிஷேகம் செய்து பைரவரை சரணடைந்தால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், கடன் சுமைகள் குறையும், தொழில், குடும்ப வாழ்வு செழிக்கும், நீதிமன்ற, சொத்து, எதிரி தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவனை வழிபடுவது 1000 யாகங்கள் செய்த பலனை தரும் என ஆகமங்கள் கூறுகின்றன. देवराजसेव्यमान पावनं ह्रिपङ्कजं व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटिभास्वरं भवभीतारकं परं नीलकङ्कमीप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थिरं समस्तलोकविग्रहं निक्पणन्मजोजहेम किङ्किणीलसत्कटिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गमन्द्रहं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। पादुकाप्रभाभिरामपादयुग्मतं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं करालदंशमोक्षदं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। नादा
शशिधरेश त्रिलोचनेश शङ्कर त्रिलोचनेश शङ्कर त्रिलोचनेश शङ्कर भूलोकपाल भयहरेश भवभञ्जन माहेश्वर भवभञ्जन माहेश्वर भवभञ्जन माहेश्वर कालान्तकेश गिरिजानाथ करवालवेश शूलिन हर हर शम्भो जगदीश त्रिनेत्रेश तव शरणम् विराटरूप विबुधवन्द्य विघ्नविनाशक ईश्वर पशुपतिनाथ परमयोगी पावन रूप गंगाधर ओंकारेश शिवा शिवेश सद्गतिदायक चिद्घना नित्यानंद परम शांत सर्व प्राप्ति प्रसादक परम शांत सर्व प्राप्ति प्रसादक